நமச்சிவாயம். ஜெய் வராகி. டிசம்பர் மாத பலன்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, சிறப்பான கால நேரம். கும்பராசியை பொறுத்தவரையிலும் முழுமையாகவே அந்த சனி பகவானுடைய தொந்தரவு விலகியது. இப்போ கும்பராசிக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியில் இருக்கக்கூடிய ராகு. எனக்கு தெரிஞ்சு 18%, ஒரு 18% அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். நல்ல போஸ்டிங் உங்களுக்கு காத்திருக்கிறது. கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. 18% ஒரு நல்ல பதவி, அது அரசியலாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரமாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். ஒரு நல்ல போஸ்டிங், இடமாற்றம், பதவி உங்களுக்கு உண்டு. எனக்கு வேலை கிடைக்குமா சாமி, எனக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சாமி, எனக்கு அந்த போஸ்டிங் கிடைக்குமா சாமின்னு கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால், எனதருமை கும்பராசி என்பவர்களே, இடமாற்றம் உண்டு, வேலை மாற்றம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு. அது எப்போ நடக்கும், ப்ரமோஷனோடு சேர்ந்து டிரான்ஸ்ஃபர் இருக்குமாங்கிறத உங்கள் ஜாதகம்தான் பேசும். அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தருகிறார். நல்ல ஒரு பேர், புகழ், பெருமை, ஆசையை அதிகப்படுத்துறது, நல்ல பேர் புகழ் பெற்று தருவது, வளர்ச்சியடைய செய்வது, இது எல்லாம் யார் செய்யப்படுறாங்க? ராசியில் இருக்கக்கூடிய ராகு. அப்போ கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி என்பவர்களே. ராகுவால் வெற்றி மேல் வெற்றி, நல்ல பதவி உயர்வு, சமுதாயத்தில் அரசியலைச் சேர்ந்தவர்கள், சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் நல்ல பேர் புகழ் பெறுவார்கள். ஒரு அற்புதமான நேமை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பேர் புகழ் உங்களுக்கு வந்து சேரும். அபரிமிதமான வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கிறது, அவப்பெயர் நீங்குவது. அவப்பெயர் எதை பொறுத்தாலும் கூட அவப்பெயர் ஏற்படுவது, வீண்பழி அவமானங்கள், இது டோட்டலாக கும்பராசிக்கு கிளியராக போகுது. நல்ல பேர் சம்பாதிக்கக்கூடிய நேரம், வருமானம் சிறப்பாக இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்கள், வெளிநாட்டில் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், ஜாபோ, பிஸ்னஸோ, ஃபேமிலி அல்லது லோன், கடன் சுமைகள், கடன் பிரச்சனை, ஹெல்த்து, விபத்துக்கள், மெயினாக ஹெல்த்து ப்ளஸ் ஆக்சிடெண்ட். அப்போது குறிப்பாக வெளிநாட்டில் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி அன்பர்களை, இந்த 5 குடும்பம், ஹெல்த்து, ஜாபு, பிஸ்னஸ்ஸு, விபத்துக்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த 5ல் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த 5ல் எதுவாக இருந்தாலும் ஏதேனும் 1ல் கண்டிப்பாக இந்த மாதம் வெற்றி உண்டு. ஹெல்த்னா ஹெல்த்து சரியாக போகும், கடன்னா கடன் பிரச்சனை சரியாக போகும், குடும்ப பிரச்சனைகள்லாம், குடும்ப மனக்கசப்பு, அங்கே ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது, அங்கே நிம்மதி கிடைக்கும். அப்போ வருமானம்னா வருமானம் அதிகரிக்கும், வேலைன்னா வேலை கிடைக்கும், பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், ஏமாற்றங்கள் விலகும். அப்போ கும்பராசி என்பர்கள் நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும், அந்த ஏமாற்றங்கள் விலகும். பணங்காசு ஏமாந்துட்ட சமயம், ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்துட்டேன், கொடுத்து ஏமாந்துட்டேன், ஹெல்ப் பண்ணி ஏமாந்துட்டேன், சர்வீஸ் பண்ணி ஏமாந்துட்டேன், இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டேன், சம்திங் தொலைச்சிட்டேன். ட்ரேடிங்கு, ஸ்டாக் மார்க்கெட்டு, பிஸ்னஸ்ஸு,
ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் மாற்றங்களாக முன்னேற்றமாக மாறும். கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி அன்பர்களே. குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதே போல் வாழ்க்கை துணை அமையும். ஆண் நண்பர்கள் கிடைப்பாங்க, பெண் நண்பர்கள் கிடைப்பாங்க. வயோதிக திருமணங்கள், 45 வயசு 50 வயசில் நடக்கக்கூடிய திருமணங்கள், திருமண யோகங்கள் நடைபெறும். வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் அமையும் எனதரும். கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி அன்பர்கள். 2வது திருமணம், 2வது மன வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி அன்பர்களே. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, அப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான், பொதுவான குறிப்புகள். இப்போ பொதுவான குறிப்புகளே உங்களுக்கு பொருந்தும் போது இன்னொன்று அக்யூரேட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குமே, ஆனால் அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும். அப்போ உங்களுடைய யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், ஒருவருக்கு துன்பம் வருதுன்னா அவனுடைய பிறப்பு ரகசியம், அவனுடைய கர்மா தான் காரணமாக இருக்கும். அந்த கர்மா எப்படிப்பட்டது, என்ன மாதிரியான பாவத்துவமான கர்மா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் சுட்டி காட்டும். அவள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நீங்களும் நினைத்ததை போல நினைத்த வாழ்க்கையை உங்களாலும் வாழ முடியும். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஜோதிடமாகட்டும் இல்லை பிரசன்னமாகட்டும், ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னம்தான் வழி, வேறு மார்க்கம் இல்லை. பிரசன்னமாகட்டும், அதே போல் பொருத்தங்கள், மெயினாக திருமண பொருத்தங்கள், முகூர்த்த நாள் குறிப்பது, இதெல்லாம் ரொம்ப முகூர்த்த நாள் குறிக்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது தெரியலை. ஸோ முகூர்த்த நாள் குறிப்பது, வாஸ்து பூச்சிகள், கடை பூச்சிகள், கம்பெனி பூச்சிகள், ஸோ எதுவாக திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கைராசியான முறையில் வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசீர்வாதம் கைராசியான முறையில் செய்து தரப்படும். நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.